நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முனிவர்கள், ரிஷிகள், தபஸ்விகள் இவர்கள் ஒன்று கூடி பல முக்கியமான கருத்துக்களை பேசி அதன் முடிவுகளை எழுதி வைத்துள்ளார்கள். பெரியவர்கள் பேசி அதை புத்தக வடிவத்தில் நமக்காக எழுதி வைத்தால் நாம் அதை எளிதில் பின்பற்றி விடலாம். மறுபடியும் நாம் அதில் நேரத்தை செலவிட தேவையில்லை. பல புதிய விஷயங்களை பற்றி ஆராய்வதற்கு நமக்கு ஆற்றலோ, அறிவோ, ஆயுளோ, ஆரோக்கியமோ குறைவாக இருக்கும். அதை பெரியோர்கள் நமக்கு கொடுக்கும் பட்சத்தில் நாம் அதை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம், அதன்படி நடக்கலாம். ஆகையால் தான் நம் நாட்டில் இதிகாசங்களுக்கும் புராணங்களுக்கும் இத்தனை சிறப்பு. அந்த ரிஷிகளுக்கு பெருமையாது? அவர்கள் சொன்னதை நாம் ஏன் நம்ப வேண்டும்? யோசித்து பார்ப்போம். இது இன்று நேற்றோ 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் என்று ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பட்டவை அல்ல. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள், ஏன் லட்சக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை இதிகாசங்களும் புராணங்களும். எத்தனைக்கெத்தனை பழமையாய் மாறாமல் இருக்கிறதோ அத்தனைக்கத்தனை அதற்கு பெருமை உண்டு. சமீபத்தில் ஒன்று தோன்றுமானால் அதற்கு அதே சிறப்பு இருக்குமா? இப்போது ஒரு கேள்வி. இதிகாசங்கள், புராணங்கள், வேதம் இதெல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள். அப்போது அவை பயனுள்ளவையாக இருந்தன. ஆனால் நாம் இருப்பது இப்போது கலியுகத்தில் 5114 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆங்கில கணக்கின்படி 2012வது ஆண்டில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதே கீதையா, அதே பாரதமா, அதே பாகவதமா, வேறு ராமாயணம் கூடாதா? அப்ப பழமை பழமை பழமைன்னு பேசுகிறீர்களே, அது இப்போது உதவுமா? ஏட்டு சுரக்காய் அல்லவா? வாழ்க்கை முன்னேறி கொண்டு போகிறது, சமுதாயம் மாறுகிறது, கல்யாணங்கள் மாறிவிட்டன, ஆண் பெண் படிப்பு அனுபவம் மாறிவிட்டது, வேலைக்கு போவது மாறிவிட்டது, குழந்தை வளர்ப்பு புதியது புதியதான கண்டுபிடிப்புகள், மருந்துகள் எத்தனை, நோய்கள் எத்தனை. ஆகவே விஞ்ஞானம் வெகு வேகமாக முன்னேறி வருகிறது. சயின்ஸ் நித்தியப்படியே டெவலப் ஆகுது. நேத்திக்கு ஒரு கண்டுபிடிப்பு, இன்னைக்கு புது கண்டுபிடிப்பு. நேத்திக்கு நம்ம வாழ்ந்துட்ட முறை வேறே. கரியடுப்பு மூட்டியோ விறகடுப்பை மூட்டியோ அதில் கண்ணை கவித்து கொண்டு புகைக்கு நடுவில் மூட்டி 2 மணி நேரம் சமைத்து கொண்டிருந்தோம். அதே போல கிணற்றிலிருந்தோ ஆற்றிலிருந்தோ ஓடையிலிருந்தோ 1/2 மணி கால் கடுக்க நடந்து போய் தண்ணீர் கொண்டு வந்து சமைத்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு எதுவும் இல்லை. அப்படியே குழாயை திறந்தால் சமையல் மேடையிலேயே தண்ணீர். அதை குக்கரில் ஏற்றி வைத்து விட்டால் திருப்பினால் நெருப்பு. 20வது நிமிடத்தில் சமையல் தயார். உடனே உண்டு விட்டு போகலாம். ஏன் அவ்வளவு? உண்பதற்கு கூட கீழே அமர்ந்து கால்களை மடித்து கொண்டு இலை போட்டு கொண்டு தான் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். இன்று அத்தனையும் மாறிவிட்டது. இன்று பலவிடங்களிலும் டேபிளில் தான் சாப்பாடு, மேசையில் தான் சாப்பிடுகிறோம். கால் மடிக்க வேண்டிய தேவை கிடையாது. அந்த ஆற்றங்கரைக்கு போய் குளித்து வந்தோம். இன்னைக்கு குளியலறையில் ஷவரை திறந்து கொண்டு குளிக்கிறோம். அன்று தொலைக்காட்சியே கிடையாது. இன்று விதவிதமான நிகழ்ச்சிகள். அன்று ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அவ்வளவு எளிதல்ல. ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்திலோ அல்லது பாட்டு இசை கச்சேரிகளிலோ நாட்டிய அரங்கத்திலோ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டிலோ எதிலும் அந்தந்த நிமிஷம் நடப்பதை கண்முன்னே தொலைக்காட்சியில் பார்த்து கொள்ளுகிறோம். ஆக விஞ்ஞானம் நாளுக்கு நாள் முன்னேறுகிறது. நாளுக்கு நாள் மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது விஞ்ஞானத்தின் வழி செல்ல வேண்டுமே தவிர எதற்கு மெய்ஞானம்? இதிகாச புராணங்கள் மாறுவதே அல்லவே. இதற்கு என்ன செய்யலாம்? அதே ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள், அதே மகாபாரதம் என்றிருந்தது மகாபாரதம். அதில் இருக்கும் விதுர நீதி. விதுரர் இப்போது வந்து நம் கண்முன்னே உட்கார்ந்து பேசினால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா?
இவ்வளவு நாட்களாக விதுர நீதி கேட்டு வருகிறீர்கள். விதுரரே நம் முன்னால் வந்து அமர்ந்து இப்போ உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணலாம்னு இருக்கேன், நான் சொல்றதை கேட்டுக்கொள்ளுகிறீர்களானால், இதே பாரதத்தில் அவர் எதை திருத்தராஷ்டிரனுக்கு உபதேசித்துள்ளாரோ அதை திரும்ப ஒரு முறை நமக்கு சொல்லுகிறார்னு வைத்துக்கொள்வோம். நாம் அப்படியே கேட்போமா? என்ன சுவாமி சொல்கிறீர்? 2012 உபதேசத்தை சொல்லும், என்றோ மகாபாரத காலத்து உபதேசத்து வேண்டாம், பழங்கதை எதற்கு, புதுக்கதை உண்டா என்று நாம் கேட்போம். உண்மைதானே? இதில் எந்த கருத்து வேற்றுமை இல்லை. கேட்பவர்களும் ஒத்துக்கொள்ளுவோம். இந்த ஒரு கேள்வி, அடியேன் சமீபத்தில் அமெரிக்கா சென்றிருந்தேன், உங்களிடத்தில் விடை பெற்று கொண்டுதான் சென்றேன். சுமார் 47 நாட்கள் 14 நகரங்களில் நிகழ்ச்சி நடைபெற்றது. ரொம்ப நேர்த்தியாக நடைபெற்றது. ஏற்பாடு செய்தவர்களும் நன்றே செய்திருந்தார்கள். அதோடு அல்லாமல் வந்து கேட்டவர்கள் அத்தனை ஆதரத்தோடே கேட்டார்கள். எத்தனை பேர் அங்கு அமர்ந்து பேசும்போது ஏதோ கோவையிலோ ஸ்ரீரங்கத்திலோ மாம்பலத்திலோ இப்படிப்பட்ட ஒரு சத்சங்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஏராளமான மக்களுக்கு நடுவில் உபன்யாசம் செய்யும்போது எப்படி இருக்குமோ அப்படித்தான் அங்கும் இருந்தது. அத்தனை இடங்களிலும் 500 பேருக்கு குறையாமல் வந்திருந்தார்கள். ஓரிரு சிறு நகரங்களில் மட்டும் 150 பேர். மற்றபடிக்கு அத்தனை வேகமான வாழ்க்கை இருக்கும் நாட்டில், வேலை வேலைன்னு ஓட வேண்டிய நாட்டில், மூச்சு விடக்கூட நேரம் ஒதுக்க முடியாத நாட்டில் ஆன்மீகத்தை கேட்பதற்காக தாராளமாக 500 பேர் விடுமுறை நாட்களில் மட்டுமல்ல 47 நாளும் விடாமல் உபன்யாசம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். திங்கள் செவ்வாய் புதனெல்லாம் அவ்வூரில் யார் வருவதுமே கஷ்டம். ஏன் நம் ஊரிலே வருவது கஷ்டமாக போய்விட்டது. ஆனாலும் அனைவரும் வந்திருந்தார்கள். இதில் ஓர் விஷயத்தை எடுத்து கூற வேண்டும். அடிய 5வது முறையாக அங்கே போயிருக்கேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 2001 12க்குள் 5 முறை சென்று வந்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை மாறுதல். போன முறை வரை எத்தனை பேர் வந்திருப்பார்களோ அதன் 2 மடங்கு இந்த முறை வந்திருந்தார்கள். அதற்கு முக்கியமான காரணம் உண்டு. பல பேரும் இந்த தொலைக்காட்சியில் நடைபெறும் விதுர நீதி, நம் விஜய் ஸ்டார் தொலைக்காட்சியில் நடைபெறும் விதுர நீதி நிகழ்ச்சி அங்கே கடந்த 8-10 மாதங்களாக தெரிய ஆரம்பித்துள்ளது. அதை விடாமல் பார்த்து இதில் செய்யப்பட்ட ஒலிபரப்பு, இதில் செய்யப்பட்ட அறிவிப்பு, இதை கேட்டே அந்த கூட வந்த 2வது மடங்கு மக்கள் முழுக்க அது கேட்டு வந்தவர்கள். ஆகவே எங்கும் எதிலும் விதுரனுடைய நீதியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நாட்டு மக்கள் நம் மக்கள்ங்கிறது மட்டுமல்ல, இங்கிருந்து அங்கு சென்று குடிபுகுந்திருக்கிறவர்களும் ஆசையோடே கேட்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? ஆனால் அங்கு போயிருக்கும்போது ஒரு பல்கலைக்கழகம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்காக, நிறைய மாணவர்களுக்காக, என்ன பெரியோர்கள் மட்டும் கேட்டால் போதாது, அடுத்த தலைமுறையினர் கேட்க வேண்டும். அந்த மாணவர்களுக்காக ஆங்காங்கு யூனிவர்சிட்டியில் உபன்யாசம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு வழக்கம், 1.5 மணி நேரம் பேச்சு என்றால் 1/2 மணி நேரமாவது கேள்வி பதிலுக்கு ஒதுக்க வேண்டும். அதில் பெற்ற கேள்வியைத்தான் இப்போது உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். ஓர் இளைஞர் இப்போதுதான் இளங்கலை பட்டம் 2வது ஆண்டு படித்து வருகிறார். அவர் கேட்ட கேள்வி, பலரும் அதே கேள்வியைத்தான் பல ஊர்களிலும் கேட்டார்கள். ஆனால் பதில் கூறிய பிற்பாடு நன்கு ஒத்துக்கொண்டார்கள். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் கேட்பதில் தவறே இல்லை, கேட்கலாம். சந்தேகம் இருந்தால் கேட்டுத்தான் தெளிந்து கொள்ள வேண்டும். நம் குழந்தைகளே கேள்வி கேட்கும்போது ஷட், இப்படியெல்லாம் கேட்காதே, நான் என் தந்தையாரிடத்தில் கேட்டேனா என்று திரும்ப நாம் சொல்லக்கூடாது. அப்பவே டிஸ்கரேஜ் பண்ணிட்டோம்னால் அப்போ விஷயம் புரியாமல் போகும். கடைசியில் என்ன தெரியுமா நடக்கும்? ஓஹோ, இவர்களுக்கு நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் இல்லை, ஆகவே நாம் இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றவே வேண்டாம், கோயில்களை பற்றி நினைக்கவே வேண்டாம், எதற்கு இப்போது பக்தி, என் தந்தையார் தாயாரிடத்திலே பதில் இல்லை, நான் எதற்கு செய்ய வேண்டும் என்று ஆகிவிடும். அதைப்போல் கூடாது. இளைஞர்கள் கேட்க வேண்டும், ஆனால் திறந்த உள்ளத்தோடு கேட்க வேண்டும். நாம் ஏதோ ஒரு முடிவெடுத்து கொண்டு இவர் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம் என்ற தோரணையில் கேட்கக்கூடாது. ஆம், நிஜத்தில் ஐயம் உள்ளது, சந்தேகமாக இருக்கிறது, கூறுங்கள் என்று கேட்டால் நாம் அறிந்ததை எடுத்து சொல்ல போகிறோம். அது கன்வின்சிங்காக,
நியாயமாகப்பட்டால் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அனைவரும் கிட்டத்தட்ட 4-5 நகரங்களில் வெவ்வேறு யூனிவர்சிட்டியில் இதே கேள்வி கேட்கப்பட்டது. பதில் சொன்னேன். அதை உங்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அனைவரும் திருப்திப்பட்டு கொண்டார்கள். அதற்காக சொல்லுகிறேன். அதாவது சயின்ஸ் ரெலவெண்ட், இன்னைக்கும் ரெலவெண்ட். ஏன்னா அன்றன்று சமுதாயத்தின் மாறுதலுக்கு ஏற்ப வாழ்க்கை எப்படி மாறிக்கொண்டு வருகிறதோ அது சயின்ஸ் மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது. ஆனால் கீதை மாறாமல் இருக்கிறதே, ராமாயணமும் மாறாமல் இருக்கிறதே. அதனால் நமக்கு பயனுண்டா? நாம் ஏன் அதை கேட்க வேண்டும்? மேலும் கண்ணுக்கே தெரியாத வியாசர் நான் பார்த்திருக்கிறேனா? எனக்கு என்ன உறவா? சுகாச்சாரியருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? விதுரர் ஆரென்று கூட தெரியாது, பேர் மட்டும்தான் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அப்ப இவர்கள் கூறினதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனால் விஞ்ஞானிகள், எங்காலத்தில் இருக்கும் கம்பெனி, பெரிய பெரிய நிறுவனங்கள் கண்டுபிடிக்கின்றன. அந்த கண்டுபிடிப்பு பொருளை நான் அனுபவிக்கிறேன். ஒரு கார், ஒரு ஸ்கூட்டர், ஏன் கையில் இருக்கும் மொபைல் தொலைபேசி, இவை அத்தனையும் ஒரு கடந்த 15 ஆண்டுகளாகத்தான் நம் பாரத தேசத்தில் இத்தனை முன்னேற்றம். ஏன் தொலைக்காட்சியே இத்தனை முன்னேற்றம் கடந்த சில ஆண்டுகளாக. இதெல்லாத்தையும் நான் தாராளமாக பயன்படுத்துகிறேன். அப்போ இதைத்தானே நம்ப வேண்டும். விஞ்ஞான முன்னேற்றத்தை நம்பலாம், முன்னேறாத மாறாத மெய்ஞானத்தை நம்ப முடியுமா? இதுதான் அவர்கள் கேள்வி. நமக்கு இந்த கேள்வி இருக்கே, அது ஒன்றும் அவர்களுக்கு மட்டும்தான் அல்ல. ஆனால் பதில் என்ன தெரியுமா? தாராளமாக கேள்வி சரி. விஞ்ஞானம்தான் முன்னேறுகிறது, மாறிக்கொண்டே வருகிறது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வருகின்றன. ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மெய்ஞானம், அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி, நாம் பேசிட்டு இருக்கிற ஆன்மீகம். ஆன்மீகம் எப்போதும் சயின்ஸை விரோதிக்காது, விஞ்ஞானம் தப்புன்னு சொல்லவே சொல்லாது, தாராளமாக ஏற்றுக்கொள்ளும். ராமானுஜர் இதை எழுதி வைத்து போயிருக்கிறார். யாரும் பிரத்யக்ஷத்தில் நடைபெறுவதை கண் முன்னாடி ஒன்று பார்க்குறோம், அதை இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இதத்தனையும் பொய் என்று கூறுவதும் முடியாது. அனைத்தும் மெய், அனைத்தும் மெய்ன்னு தெரிஞ்சுட்டோம். அப்போ மெய்யான விஞ்ஞானம் அந்த கண்டுபிடிப்பை கொண்டு தானே போகணும்னால் உண்மை. ஆனால் அதில் ஒன்றை உற்று நோக்க வேண்டும். விஞ்ஞானம் எதை பற்றி பேசுகிறது? உடலை பற்றி, புத்தகத்தை பற்றி, கேமராவை பற்றி, லைட்ஸை பற்றி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி, சேரை பற்றி, கடிகாரத்தை பற்றி, இதை பற்றியெல்லாம் பேசுகிறது. ஆட்டமை பற்றி, மாலக்யூலை பற்றி, எல்லாவற்றை பற்றியும் பேசுகிறது. ஆனால் ஒன்று உற்று நோக்குங்கள், இவை அனைத்தும் மாறுதலுக்கு உட்படுபவை. 10 வருஷம் ஆயிடுத்துனா டிவி வேலை செய்யாது, 2 வருஷம் ஆயிடுத்துனா லைட்டு வேலை செய்யாது, 5 வருஷம் ஆயிடுத்துனா கேமரா வேலை செய்யாது. மேலும் ஓல்டு கேமரா, நியூ கேமரா மாறிக்கொண்டே தான் இருக்க போகிறது. அப்போ மாறுதலுக்கு உட்படும் பொருட்களை பற்றித்தான் விஞ்ஞானம் பேசும். ஆனால் மெய்ஞானமோ மாறாத ஆத்மாவை பற்றியும் மாறாத பரமாத்மாவை பற்றியும் பேசும். இந்த வேறுபாடு புரிகிறதா? மெய்ஞானம் எதை பற்றி பேசும்? ஆத்மா, பரமாத்மா. விஞ்ஞானம் உடல், நாற்காலி, டிவி, புத்தகம், வேஷ்டி, தங்கம், வெள்ளி, இதை பற்றி பேச போகிறது. அப்போ மாறுதல் எதெல்லாம் மாறுமோ அதை பற்றி பேசக்கூடிய விஞ்ஞானமும் மாறிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். அதுதான் அதன் நலம், அதுதான் அதற்கு மேன்மை, அதுதான் சிறப்பு கூட்டும். மாறுதலுக்கு உட்படுகிற விஷயங்களை பற்றி பேசக்கூடிய சயின்ஸு மாறாமல் இருக்குமானால் அப்போ சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். புது இன்வென்ஷன்ஸ்லாம் வரலேன்னு அர்த்தம். அப்போ ஸ்டேலாக பிரயோஜனம் இல்லாமல் போகும். அதே மெய்ஞானம் மாறாத ஜீவாத்மா, மாறாத பரமாத்மா, அதுதானே சிறப்பே. அப்போ மாறாத ஜீவனை பற்றியும் பரனை பற்றியும் பேசக்கூடிய மெய்ஞானம் மாறத் தொடங்கினால் அதுதான் மட்டம், அதுதான் தாழ்ச்சி. அப்போ மாறாத ஜீவபரர்களை பற்றி பேசும் மெய்ஞானம் மாறாது, அப்படியே இருக்கும். மாறும் பொருட்களை பற்றி பேசும் விஞ்ஞானம் முன்னேறிக்கொண்டே போகும். இதுதான் இதற்கு நலம், அதுதான் அதற்கு நலம். மேலும் யோசித்து பாருங்கள், உலகத்தில் அனைத்துமா மாறுதலுக்கு உட்படும்? வாயால் பேசத்தான் முடியும், மூக்கால் முடியாது. மூக்கால் தான் சுவாசிக்க முடியும், காதால் முடியாது. காதால் கேட்கத்தான் முடியும், நல்ல சக்கரை பொங்கலை சுவைக்க முடியாது. ஆகவே மாறாதது உலகத்தில் உண்டு, அனைத்தும் மாறிக்கொண்டிருக்காது. மாறாததை பற்றி யார் கூறுவார்கள்? ஆன்மீகம், இதிகாசம்,
புராணங்கள் கூறும். மாறுவதை பற்றி எது கூறும்? சயின்ஸ் கூறும். ரெண்டையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல பக்தனுடைய கடமை. இதுதான் அதற்கு உண்மையான பதில். ஆகவே இதிகாசங்களும் புராணங்களும் இன்றும் நமக்கு பொன் போன்றவை. ஏனெனில் மாறாத ஒழுக்கம். ஒழுக்கம் உலகத்தில் மாறிவிடுமா? பேச்சு உலகத்தில் மாறிவிடுமா? மாறாது. அதை பற்றி பேசுகிறபடியால் இன்றைக்கும் திருக்குறள் நமக்கு உபயோகம்தானே. பயனற்றா போய்விட்டது. என்றோவன்னோ திருவள்ளுவர் பாடினார், இல்லை என்று தூக்கி எறிந்து விடுவோமா? ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த வேறுபாட்டினை நன்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த நாட்டிலும் வரவேற்கப்படுகிறது. இதை இன்று பார்த்தோம். மேற்கொண்டு காத்திருந்து அழகான பல செய்திகளை விதுரர் கூற நாளை கேட்போம்.